ரீனா மேம். 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 ரீனா ரீனா மேம். ரீனா மேம். நான் 2 பேருக்கு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ரீனா மேம். மேம் ஆக்சுவலி நான் எந்த கோச்சிங் சென்டருமே போகல, ஒன்லி யூடியூப் பார்த்து மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் இங்கிலீஷ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோடது மட்டும்தான். ஆக்சுவலி அட்வான்ஸ் பேட்ச் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் பேசிக் கிராமர்லேருந்து டிஸ்கிரிப்டிவ் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கான வீடியோ மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய பேர் இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அண்ட் வீடியோட எண்ட்ல நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ வித்வுட் எனி டிலே we shall get started. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்னா இது ஒரு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். டைனமிக், ஸ்டாட்டிக் அண்ட் போத். அதாவது என்னன்னா டைனமிக் வேர்ப்ஸ்னா கம்ப்ளீட்டா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீச் ஆக்ஷன் வேர்ப். அப்போ நான் டீச் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது லிசன், நீங்க கவனிச்சுட்டே இருக்கீங்க, அப்போ யூ ஆர் லிஸ்னிங், கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதே இது வாக், ஐ எம் வாக்கிங். ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே டைனமிக் வேர்ப்ஸ் கீழே வரும். அந்த வேர்பை எல்லா டைப் ஆஃப் டென்ஸ் கூடயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துக்கூடயும் போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் டென்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் நடந்துட்டே இருக்கேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ இது டைனமிக் வேர்ப்ஸ் கீழே வரும், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா static verbs. Actually these are verbs which doesn't denote action. action denote பண்ற verb கிடையாது static verbs அப்படின்றது. ஸோ இது எதை denote பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய opinions, நம்மளுடைய thoughts, நம்மளுடைய perception, நம்மளுடைய view, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த static verbs. static அந்த வார்த்தையிலேயே இருக்கு. அப்படின்னா என்னது? ஆடாது, அசையாது, ஸ்டாட்டிக். அதானே ஸ்டாட்டிக்ன்றது. ஆக்சுவலா இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்பை எல்லா டைப் ஆஃப் டென்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், பர்ஃபெக்ட், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நம்ம எல்லா டைப் ஆஃப் வேர்ப் ஃபார்மாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர், ஸோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டினியூவஸ் ஃபார்மாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உன் கூட ஒத்து போகிறேன், ஐ அக்ரி with you. இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. என்னுடைய தாட்டை சொல்றேன், நான் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன், நான் உன் கூட ஒத்து போறேன், அவ்வளவுதான். தவிர்த்து ஒத்து போய்கிட்டே இருக்கேன் கிடையாது. that is just an opinion, not an action. there is no action is involved here. இங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இன்வால்வ் ஆகல, right? and similarly believe, நான் உன்னை நம்புறேன். okay, this is my thought about you. so நான் உன்னை நம்புறேன் அப்படின்னா I believe you, I believe in you. so whatever it might be, அப்போ இங்க I am believing, நான் நம்பிக்கிட்டே இருக்கேன் கிடையாது. because this is not an action verb, this is a static verb. and similarly I guess something fishy is going to happen. நான் நினைக்கிறேன், அதாவது என்னுடைய என்னது கெஸ் பண்றேன், என்னுடைய ஒப்பீனியன் அந்த இடத்துல வருது. நான் என்ன இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு கணிக்கிறேன்னா, ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா there is no action is involved, it denotes the opinion. ஸோ அப்போ இது static verb கீழே வரும், இங்கே continuous form வராது. and similarly understand, உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? எஸ், எனக்கு இது புரிஞ்சுச்சு. yeah, I do understand. அப்போ எனக்கு இது புரியுது, I am understanding. தப்பு, கம்ப்ளீட்லி a wrong one. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு அது புரிஞ்சது, அவ்வளோதான். இந்த இடத்துல there is no action is involved, this is a static verb and similarly doesn't have any continuous form, right? yes. coming to the next one, ஒரு சில வார்த்தைகள் both ஸ்டாட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும் and அதே மாதிரி டைனமிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் திங்க். கொஞ்சம் இந்த திங்கை வச்சு நான் ஒரு சில வேர்ட்ஸ் சென்டென்சஸ் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் job
is not good. இந்த ஜாப் வந்து நல்லா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அங்க it denotes an opinion, right? Similarly, wait, I am thinking. ஓகே, இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க உங்களை, ஓகேவா? வெயிட், ஐ எம் திங்கிங். நான் யோசிச்சு கொண்டே இருக்கிறேன். வெயிட். அப்போ இந்த இடத்துல it denotes an action that is happening. அங்கே ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அதை குறிக்கிறப்போ அந்த திங்க்ன்ற வார்த்தை டைனமிக் ஸ்டேட்டா வருது. அண்ட் இதே இது பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றப்ப இதே திங்க்ன்ற வார்த்தை என்னவா வருது? எஸ், ஸ்டாட்டிக் வேர்பா வருது. அப்போ இங்க ஐ கான்ட் யூஸ் continuous form, but here I can use continuous form. Similarly, இதே மாதிரி தான் நிறைய words, அதாவது ஸ்டாட்டிக்காவும் யூஸ் பண்ணலாம், டைனமிக்காவும் யூஸ் பண்ணலாம். So let's see what are those words. அது என்னென்ன words அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first one பாத்தீங்க அப்படின்னா, இப்போ think பார்த்தோம்ல, இதே மாதிரியே வேற என்னலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சும்மா, I have a chocolate. I am having lunch. அப்போ இங்க பாத்தீங்கன்னா I have a chocolate, நான் ஓன் பண்ணியிருக்கிறது, என்னுடைய பொசிஷன், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற அந்த இருக்கிற விஷயத்தை குறிக்குது, ரைட்? அப்போ இங்க பொசிஷனை குறிக்கிறப்போ என்ன வார்த்தையா வருது? அது ஸ்டாட்டிக் வேர்பா வருது. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வை குறிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? நிகழ்வு. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். Here an action is involved. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே haveன்ற வார்த்தை டைனமிக் வேர்பா வருது. ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இப்போ என்னென்னலாம் ஸ்டாட்டிக் வேர்ப் கீழே வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொசிஷன். நான் ஏதோ ஒரு விஷயத்த பொசஸ் பண்ணியிருக்கேன், ஓன் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்ற கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், I have a car, I own a house. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனை குறிக்கக்கூடியது. இங்க ஐ எம் ஹேவிங் அ ஹவுஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா அது பொசிஷனை குறிக்கிறது. ஐ எம் ஓனிங் அ ஹவுஸ் தப்பு, சொல்லக்கூடாது, அது பொசிஷனை குறிக்கக்கூடியது. ஐ ஓன் அ ஹவுஸ் தான், ரைட்? ஸோ சிமிலர்லி சென்ஸ், எதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுமோ, சென்ஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாமே கண்டிப்பா எது கீழே வரும்? ஸ்டாட்டிக் வேர்ப் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இது நல்லா இருக்குன்றீங்க, ஓகேவா? அப்போ அதை எப்படி சொல்லலாம்? இட் டேஸ்ட் குட். இது சூப்பரா இருக்கு, அப்ப இட் டேஸ்ட் குட். டேஸ்டிங் குட் கிடையாது. இதே இது, அப்பா ஸ்மெல்லு செம்மையா இருக்கு, இட் ஸ்மெல்ஸ் குட். இதோட ஸ்மெல் நல்லா இருக்கு, இட் ஸ்மெல்லிங் குட் கிடையாது, ரைட்? And similarly, emotions குறிக்கிறப்ப I love you, I'm loving you கிடையாது, I love you because it denotes an emotion. So emotion static கீழே வரும். And need, எனக்கு இது தேவைப்படுது, என்னுடைய thought, என்னுடைய opinion, I need this, எனக்கு அது தேவைப்படுது, ஓகே? I'm needing கிடையாது, அது தவறு. And similarly, mental state குறிக்கக்கூடியது. I know this, எனக்கு இந்த விஷயம் தெரியும், அப்ப என்னுடைய thought, என்னுடைய opinion, ஸோ அதை எனக்கு தெரியும்ன்றத I'm knowing சொல்லக்கூடாது, தவறு. I know தான். அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா அக்ரி, டிஸ்அக்ரி, இப்போ தான் நான் சொன்னேன். அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள், இது வந்து இவ்வளோ விலை, இது வந்து எவ்வளோ விலையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் காஸ்ட் அ ஹியூஜ் அமௌண்ட், இது ஒரு பெரிய தொகை வருது, இந்த விஷயத்துக்கு வாங்குறதுக்கு இது பெரிய தொகை வருது அப்படின்னு சொல்றப்போ இட் காஸ்ட் தான், இட் காஸ்ட் திஸ் மச் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் காஸ்டிங்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் இன்வால்வ் ஆகல, ஜஸ்ட் அதோடைய விலையை தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த இடத்துல ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு, இட் இஸ் நாட் டைனமிக், ரைட்? எஸ். பட்
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டாட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், டைனமிக்காகவும் யூஸ் பண்ணலாம். திங்க் இப்போ தான் நான் சொன்னேன். அண்ட் திங்க் மாதிரியே ஹேவும் நான் சொன்னேன். அண்ட் சிமிலர்லி இந்த டேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த சென்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டாட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், டைனமிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கேஸ்லன்னு மட்டும் பாருங்களே. இப்போது இட் டேஸ்ட் குட், இட் டேஸ்ட் டெலிஷியஸ், அது டெலிஷியஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல அது என்னுடைய ஒப்பீனியனை தான் சொல்கிறேன். இதே இது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஐம் டேஸ்டிங் தி ஃபுட், அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது என்னவா யூஸ் பண்ணணும், டைனமிக் வேர்பா வரும். அங்கே என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இல்லை ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் ரைட்டா கரெக்டா அப்படின்றத மட்டும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் எவ்வளோ கிளியராக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பிபிடியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப், இங்கிலீஷ் வித் ரீனா அப்படின்ற டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிடி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பை, see you guys.